வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு என்ன கேக் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 1/2 kg கிறிஸ்மஸ் கேக் பண்ண போறோம். எப்படின்னா வெனிலா பேஸ் வச்சு தான் பண்ண போறோம். வெனிலா க்ரீம் வச்சு தான் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இன்கிரியன்ஸ் பார்த்துருவோம். வெனிலா ஃப்ரீ மிக்ஸ் தான். ஓகே. இது வாட்டர், ஆயில், இது விப் கிரீம். ஓகே. ஸோ 4 பொருட்கள் தான் சொல்றாரு. 4 பொருட்களை வச்சு 40 வேலை எப்படி தான் பண்றாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட போகிறது வந்து வெனிலா ஃப்ரீ மிக்ஸ் 250 கிராம். ஓகே. ஸோ அந்த ப்ரீ மிக்ஸை நம்ம போட்டாச்சு அண்ட் அது ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதோட குவான்டிட்டி 125 அண்ட் ஆயில் 13 கிராம். எனி ரீஃபைண்ட் ஆயில். ஓகே, மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பீட் பண்ணி வச்சாச்சு சார். ஆமாம் மேம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை இந்த ட்ரேயில் மாற்ற போகிறோம். ஓகே. பேட்சில் எடுத்துக்கோங்க. எஸ். இந்த லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஏற்றி விட்ட வேண்டியதான். ஓகே. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ அப்படியே டைமிங் 180 13 நிமிட்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிடுவோம். க்ரீம் பீட் பண்ணிடுவோம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஓகே. இவர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை திருடிட்டு போகணுன்னா இதை திருடிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப இவ்வளோ ஆக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை நான் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. சார் எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் இந்த தோசை வராமல் போயிடும், இல்லைன்னா நம்ம போடுற கறியே வராமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி கடாயில் இதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண முடியாது மேம். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இது. ஓஹோ, சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக ஹாட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்கான விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கோம். போட்டோம் அண்ட் பீட் பண்ண போகிறோம். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ ஏரியா கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம்.
நம்மளோட மெயின் திங்ஸ் கேக் ஸ்டாண்ட். ஓகே. இதுதான் மெயின், நம்ம ஒரு கேக் பண்ணதுக்கு மெயினான இது திங்ஸ் வந்து இது. அதே மாதிரி நம்ம கேக் டீமோல்ட் பண்ணி ஐசிங் பண்ண போகிறோம்னா க்ரீம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து இது பண்ண முடியாது, ஆனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இதுக்கு தேவையானது வந்து பேலட் நைஃப். பேலட் நைஃப் இஸ் திஸ்? ஸ்டீல். ஓ, இது. ஆமாம், இது வந்து இது வந்து பேலட் நைஃப். இது ஓகே. அது வந்து பிரெட் நைஃபு. ஓகே, சரிங்களா? ரெண்டுமே நமக்கு மெயினாக வேணும் இப்போது. ஓகே. ஸோ இதுதான் பிரெட் நைஃப். ஸோ இங்கே வச்சுக்கலாமா ஷெஃப், இல்லை இது அந்த சைடு? நான் இந்த சைடு வச்சுக்கிட்டேன். ஓகே. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சா பார்த்து எடுத்துருவோம். தாராளமாக ஓவனை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களை ஆல்ரெடி சொன்னேன், ஆமாம், ப்ரெஸ் பண்ண மேலே வரும்னு. ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ரிமூவ் பண்ணிவிடுவோமா? ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண ஒரு லேயர் எடுக்க போகிறோம். ஓகே, முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தது ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இந்த ஐசிங்கை பாருங்களேன், ஏதோ சர்வசாதாரணமாக பண்ணுவார். ஒரு ஓரத்தில் நம்மளை பண்ண சொன்னால் அவ்வளோதான், நமக்கு நாக்கு தள்ளிடும். அவ்வளோ கஷ்டம் அது. ஓ, டாப் வந்துட்டுமா ஷெஃப்? அதான் ஃபினிஷிங். ஓகே. அப்போ இது எடுத்துக்கோங்க, ஸ்க்ராபர். ஓகே. எது வேணும் ஷெஃப்? இது சின்னது. ஓகே. அது லைட்டாக அந்த கேக் நகராமல் இருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் வித் க்ரீம் எடுத்து அப்படி வைக்கிறது. ஓகே. ஓகே. அந்த பைப்பிங் பேக் அண்ட் நாசில் எடுத்துக்கோங்க. எது ஷெஃப்? பேக் அந்த Okay. பேக்கும் அந்த நாசிலும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ்க்கான தீம் பேஸ் பண்ணின டாப்பர்ஸ் இருக்கு.
ஓகே தென் ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் சாண்டா கிளாஸையும் வைக்க போகிறோம். தட்ஸ் இட். இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னு ஷெஃப் சொல்லிட்டாரு. ஸோ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே ரீகேப் போயிட்டு தான் மற்ற விஷயங்கள் பேசுவோம். அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த கிறிஸ்மஸ் கேக்கை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். மெயின் நம்ம பவுல் ஒன்று எடுத்தோம். ஓகே. மெயினில் ஃப்ரீ மிக்ஸ் இருந்தது, ப்ளஸ் ஒரு வாட்டர் அண்ட் ஆயில், இது மூணுமே நம்ம ஆட் பண்ணோம். நல்லா பீட் பண்ணோம். பீட் பண்ண அப்புறம் நம்ம பேக்கிங் ஏற்றணும். பேக் பண்ணி வெளில வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வந்து ஆற விட்டுட்டு நம்ம லேயர் எடுத்தோம். அப்புறம் அந்த லேயர் அந்த ஆறத்துக்குள்ளே நம்ம விப் க்ரீம் பீட் பண்ணோம். பீட் பண்ண அப்புறம் நம்ம ஐசிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஐசிங் ஃபினிஷ் பண்ணோம். முடிச்சுட்டு நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கம் தான் மேட்டர். ஏன்னா வந்து நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம எடுத்தோம். இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப் எடுத்தோம், அதை எப்படி மாற்றி வச்சுருக்கோம். இது இன்னொரு 4 கேக்குக்கு போடலாம் போல. ஒரு கேக் பண்ணலாம், ஒரு கேக் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான். அதனால் வந்து நீங்கள் ஷெஃப் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி லவ் அண்ட் இன்வால்மெண்ட்டோட செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட டிட்டர்மினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் தோற்க மாட்டீங்க. ஓகே. இந்த கேக்கையே எடுத்துக்கோங்களேன். அதை பேக் பண்ணி எடுக்கும்போது அது என்ன கலரில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அது இந்த லுக்கில் இருந்துச்சானா? இல்லை. ஸோ அதை கட் பண்ணப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லுக் வரல. பட் அட்லாஸ்ட் இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணி வச்ச உடனே அதுவா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. ஸோ கேக்கும் நம்ம லைஃப் மாதிரி தாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகான கேக் மாதிரி உங்கள் லைஃப் மாறுறதுக்காக தான் அதெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக காட் நம்ம கூடவே இருப்பார். ஸோ பிலீவ் ஆல்மைட்டி எப்போவுமே. அண்ட் எப்போ நான் ஷேர் பண்ணுற நம்பரை மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் நம்ம கிச்சன் கில்லாடிகளை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணுங்கள். நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இந்த கேக்கையும் நீங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையும் நீங்கள் ரசிக்கும்படியான ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். டில் தென் டேக் கேர்.